வணக்கம் நண்பர்களே. அன்றைக்கி பார்க்க போகிறது டியர். அதுக்கப்புறம் கேரளா லாட்ரிக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டியரோட ஒரு மணிக்கான கெஸிங் பார்த்தாலாம். 15ஆம் ரிசல்ட்டு 63106 ரிசல்ட்டு. நான் 16ஆம் கெஸிங் கொடுக்கல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கொடுத்த அன்றைக்கி 15ஆம் கொடுத்த கெஸிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பாக இருக்குது. ஸோ ஃப்ளாப் ஆச்சுன்னா கொஞ்சம் கேப் போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் கேப் விட்டுருக்கேன். ஸோ ஒரு நாள் தான் கேப் விட்டுருக்கேன். ஸோ நாளைக்கு, அதாவது 17ஆம் கெஸிங்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 9, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. பி போர்டில் 6, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. சி போர்டில் 6, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு டோட்டலாக 4, 9, 6 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9, 6, 6, 9, 4, 6, 6, 4. ஸோ இந்த 4 நம்பர் நமக்கு ஏபிபிசிஎஸ்சியில் கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 4, 9, 6 அதோட பவர் 941. ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்க பாக்ஸ், ஏபிசி பாக்ஸ் நம்பரு. ஸோ 496 தான் நம்மளோட 3 டிஜிட்டோட கெஸ்ஸிங்கு. ஸோ அதோட பவர் நம்பர் 941. ஸோ நமக்கு இதுக்குள்ளே ரெண்டுமே பவர் நம்பர் தான். ஸோ நமக்கு இது அப்படியே தான் வரப்போகுது. 6 மட்டும்தான் நம்ம பவர் சேஞ்ச் ஆகும். அதனால் நமக்கு கிடச்சிருக்க டோட்டல் நம்பரே பார்த்தீங்கன்னா 4, 9, 6. 1ஆம் நம்பர் வந்து நம்ம பவரில் எடுத்ததுனால 1ஆம் நம்பர் ஆட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு 3 நம்பர் தான் மெயினாக வந்திருக்கு. ஒரு நம்பர் வந்து நமக்கு பவரில் கிடச்சிருக்கு. மற்றபடி நமக்கு டோட்டல் நம்பர் 4 நம்பர் தான். ஸோ நாளைக்கு கொஞ்சம் லிமிட்டாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க.